யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட் முறையால் இந்தியர்கள் 75% பேர் அதிகம் செலவு செய்வதாக ஆய்வில் தெரியவந்திருக்கும் நிலையில் அதிக அளவிலான சேமிப்புகளும் யூபிஐயின் விளைவால் நிகழ்ந்திருப்பது தெரியவந்துள்ளது. டெல்லி இந்திரபிரதிஷ்டா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்மையில் நடத்திய ஆய்வு முடிவுகளில் யூபிஐ பரிவர்த்தனையால் இந்தியர்கள் அதிக செலவு செய்வதாகவும் இதனால் தனிநபர்கள் தங்களுடைய சேமிப்புகளை இழந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் 75% மக்கள் யூபிஐ பேமெண்ட் முறைகளால் அதிகமாக செலவு செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆய்வுகள் வெளியான சில நாட்களில் இந்தியா டுடே ஊடகம் யூபிஐ பரிவர்த்தனைகளால் நிகழ்ந்த நன்மைகளை குறிப்பிட்டுள்ளது. அந்த வகையில் நொய்டாவை சேர்ந்த அஞ்சு தேவி என்ற வீட்டு பணிப்பெண் கூறுகையில், தன்னுடைய கணவர் மது பழக்கத்திற்கு அடிமையான நிலையில் முன்பெல்லாம் தம்மிடமிருந்து சேமிப்பு பணத்தை எடுத்துச் சென்று விடுவார் என்றும், ஆனால் யூபிஐ வந்த பிறகு அவரால் பணத்தை தம்மிடமிருந்து எடுக்க முடியவில்லை என்றும், இதனால் தாம் பிள்ளைகளுக்கான சேமிப்பு உயர்ந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். அதேபோல பேசிய டெல்லி இளநீர் வியாபாரி யுவராஜ், முன்பெல்லாம் சில்லறை வழங்க இயலாமல் பல வாடிக்கையாளர்களை தான் இழந்ததாகவும், ஆனால் யூபிஐ வருகைக்கு பிறகு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளால் தம்முடைய வியாபாரம் அதிகரித்திருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். எனவே யூபிஐ மூலமாக சிலர் அதிகமாக செலவழிப்பது தெரியவந்திருக்கூடிய நிலையிலும் குறைந்த வருமானத்தில் வணிகம் செய்யக்கூடிய வர்த்தகர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த யூபிஐ பரிவர்த்தனை முறை பயனுள்ளதாக அமைந்திருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது.